Welcome to great students. இப்போ நம்ம exercise 2.6ல sum number 4 பார்ப்போம். Show that the following equation represent a circle. மூணு equation கொடுத்தா மூணுமே circle represent prove பண்ணும். அதே நேரத்தில் என்ன find its center and radius. Center radius எழுதுங்க போதும் அப்படிட்டாங்க. சரி. ஸோ அப்போ பொதுவாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன z minus z0 equal to r. அதை எழுதிக்குமா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் equation of circle என்னது z minus z0 modulus of z minus z0 is equal to r. இதுல என்ன z0 is a center, r is a radius, right? Where z0 is center and r is radius. இதனால simply அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த given equation இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டா முதல்ல சர்க்கிள் இருக்குன்னு சொல்லிடலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ரெஃபர் பண்ணி சர்க்கிள் வந்து இந்த ஈக்குவேஷன் இஸ் ரெப்ரசென்டிங் சர்க்கிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், z0 பிளேஸ்ல இருக்கிறதா சென்டர், இங்கே இருக்கிற வேல்யூ தான் ரேடியஸ். சரியா, வேலை ஈஸியாக முடியும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபார்மேட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அப்போ சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, மாடுலஸ் ஆஃப் z minus 2 minus i is equal to 3. இப்போ நான் என்ன பண்ணும், z minus z0 ஃபார்முக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் என்ன, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் காமன் எடுத்தா என்ன ஆகும், 2 plus i is equal to 0. கரெக்ட் தானே? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், which is in the form of circle, complex form of circle, which is in the complex form of circle. A complex form of circle இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன எழுதிடலாம், center. therefore என்ன ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணலாம். therefore என்னது, modulus of z minus 2 minus i represent a circle. So first portion முடிச்சுனா it represent a circle prove பண்ண, hence show that கேட்கனால hence proved. அடுத்த ஸ்டெப் என்ன, hence proved. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், சென்டர் ரேடியஸ் கேக்குறாங்க. சென்டர் ரேடியஸ் எழுதிருமா. அடுத்து என்ன, சென்டர் என்ன, therefore அடுத்து என்ன, therefore center z0 is equal to, z0 இருக்க இடத்துல என்ன இருக்கு பாருங்க, இங்க என்ன இருக்கு, 2 plus i. center is 2 plus i. that is point form என்னது 2,1. point form எழுதிட்டோம், just z0 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. radius r equal to, இந்த ஃபார்முலா r இருக்க இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப ஆன்சர் 3. அவ்வளவுதான், radius r equal to 3. சோ முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. சிம்பிள். இதுக்கு போய் நம்ம போய் x plus iy எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் சர்க்கிள் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லணும்னா அப்புறம் சர்க்கிள் ஃபார்ம் கண்டிஷன் இருக்கு, அதை வேற ப்ரூவ் பண்ணா இன்னும் டைம் வேஸ்ட், அன்னெசரி. ஏன்னா நம்ம சிலபஸ்ல புக்கே அப்படிதான், எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனே எப்படி கொடுக்குறாங்க, z minus z0 equal to r ஃபார்ம்ல இருந்தாலே அது சர்க்கிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஃபார்ம் வச்சு நம்ம முடிச்சிடலாம், அவங்க கொடுத்த ஃபார்ம்ல முடிச்சிடலாம். சம சரி, ரைட். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். அப்போ ஒவ்வொரு சப்டிவிஷன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இதை எழுதிட்டா எவ்ரி டைம் ரிப்பீட் பண்ணாரா, நான் ஒரு தடவை எழுதிருக்கேன். நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டா இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நீங்க எப்போ உங்களால் ஆன்சர் பண்ணிடலாம், கடகடன், வேலை ஈஸி. அடுத்த செக்ஷன் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன, தட் இஸ் modulus of 2z plus 2 minus 4i is equal to 2. ஸோ மாடுலஸ்னாலே நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ டிஸ்டன்ஸில் 2 காமனாக எடுக்கிறனால ஒன்றும் ஆன்சர் அஃபெக்ட் ஆகாது. அப்போ 2 நான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஏன்னா என்ன காரணம், எதுக்கு 2 எடுக்கிறேன், இங்கே இசட் தான் இருக்கணும், அங்கே இசட் தான் இருக்கு ஃபார்மேட். அப்போ ஃபார்ம் வர்றதுக்காக 2 வெளியே எடுக்கிறேன். எடுத்தா இடம் பாருங்க, இசட் பிளஸ் 1 மைனஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது, இப்போ z மைனஸ் z0 ஃபார்முக்கு எழுதுவோம். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ என்ன, மாடுலஸ் ஆஃப் z, இதுல மைனஸ் காமன் எடுத்தா -1 பிளஸ் 2i. கரெக்ட் தானே, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்போ இந்த பக்கம் என்ன, 2/2.
இப்போ அடுத்த ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் என்ன modulus of z minus -1 plus 2y is equal to 1 which is in the complex form of circle therefore modulus of 2z plus 2 minus 4i equal to 2 represent a circle represent பண்ணுது அப்படி நம்ம சொல்லியாச்சு அப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யலாம் பாருங்க once circle represent பண்ணா find its center and radius center எழுதிருமா இதா 0 இதா center z0 இங்க வேணா சைடுல z minus z0 is equal to r ஃபார்முலா என்ன therefore அடுத்த ஸ்டெப் என்ன center z0 equal to என்ன -1 plus 2i okay that is in point form என்ன -1, 2 அடுத்து சென்டர் கிடைச்சாச்சு அடுத்து ரேடியஸ் r equal to இந்த ஃபார்முலா r equal to 1 இருக்கு r இடத்துல 1 இருக்கா அப்ப ரேடியஸ் r equal to 1 அவ்வளவுதான் சம் முடிஞ்சிச்சு அங்க அந்த ஃபார்ம் அப்படியே கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதிர வேண்டியது z - z0 equal to r equal to 1 இருக்கு சரி அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு மூவ் ஆயிடலாம் ஆல்மோஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வரப்போகுது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன modulus of 3z minus 6 plus 12i equal to 8 இப்போ 3 காமனா எடுத்துருவோம் ஏன்னா இங்க z வேணும் அதுக்காக எடுக்கிறோம் அப்போ 3 காமனா எடுத்தா modulus of z minus 2 plus 4i சரியா எல்லாத்தையும் 3 ஆல டிவைட் பண்ணிட்டேன் இப்போ 3 அந்த பக்கம் தள்ளிடுவோம் z minus z0 ஃபார்ம்ல எழுதிடுவோம் இப்போ என்ன z minus 2 இங்க மைனஸ் காமனா எடுத்தா என்ன minus 4i ஆயிடும் கரெக்ட் தானே so minus into plus minus into minus plus இங்க என்ன இருக்கு இந்த 3 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் 8/3 ஆயிடும் சரி அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் பாருங்க which is சமயம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன இப்படி வேணா இங்க z minus z0 is equal to r okay அப்ப என்ன which is in the complex form of circle எழுதியாச்சு அப்ப அடுத்த ஸ்டெப்ல இங்க என்ன எழுதிடலாம் அதை எழுதிடலாமா that is 3z minus 6 plus 12i equal to 8 represent a circle அதுவும் முடிச்சாச்சு அடுத்து என்ன சென்டர் அப்ப என்ன இத z0 என்ன 2 minus 4i சென்டர் என்ன 2 minus 4i அப்ப பாயிண்ட் ஃபார்முலா என்ன 2, minus 4 2, minus 4 the point form அடுத்து ரேடியஸ் என்ன ரேடியஸ் r வந்து 8/3 சம் முடிச்சிட்டோமா சென்டர் ரேடியஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு hence proved வேணா இங்க செப்பரேட் சர்க்கிள் hence proved ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சு இது செகண்ட் பார்ட் முடிச்சாச்சு மூணு சப்டிவிஷன் மூணுமே முடிச்சாச்சு சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பி வச்சுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டட் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ